கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா கண்ணாலா கண்டபடி கட்டிப்பிடிடா என்று இளம் பெண்களே ஆண்களை தேடி சென்று பணம் கொடுத்து கட்டிப்பிடி வைத்தியத்தை மேற்கொள்வது தற்போது சீனாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. சீனாவில் வைரலாகும் இந்த கட்டிப்பிடி வைத்தியம் குறித்து விரிவாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. இந்த சீன பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஹக் என்னவெல்லாம் பண்ணும், ஒரு ஹக் நம்ம மனநிலைய எப்படியெல்லாம் மாத்தும், ஒரு ஹக் மனிதர்களுடைய கவலைகளை எப்படியெல்லாம் போக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லும். கட்டிப்பிடித்தல் லவ் ஹார்மோன்ஸை தூண்டும்னு சொல்லப்பட்டாலும் ஒரு மகிழ்ச்சியான அன்பு நிறைந்த தொடுதல்ல செரோட்டோனின் உற்பத்தியை அதிகரிக்கிறதால இயற்கையிலேயே மன அழுத்தத்தை குறைக்க கூடியதாகவும் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நவீன யுகத்துல குழந்தைகள் தொடங்கி முதியவர்கள் வர இது போல டென்ஷன், பிபி, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மென்டல் சிக்னஸ், மைண்ட் ஃபாக் போன்ற பல விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தும் யாருமே உட்கார்ந்து பேசக்கூடிய மனநிலையில இல்லாம பணம் சம்பாதிக்க ஓடிட்டு இருக்காங்க. குறிப்பா பெண்கள் நிறைய பேருக்கு வயசுக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு மாதமும் மாதவிடாயப்ப வர மூட் ஸ்விங் பத்திலாம் சொல்லவா வேணும். இந்த நிலையில தான் நம்ம ஆண்டவர் அறிமுகப்படுத்தின கட்டிப்பிடி வைத்தியத்தை இளம் பெண்களுக்கு சேவையா வழங்கி அதன் மூலமா பணமும் சம்பாதிக்கிறாங்க சீன இளைஞர்கள். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். உலக அளவுல மக்கள் தொகையில முன்னணியில இருக்கிற சீனா சமீப காலமா குடும்ப நல சிக்கல்களை சந்திச்சுட்டு வருது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த பிறப்பு விகிதத்தை குறைச்சதுனால எதிர்காலத்துல வயதான முதியவர்கள் அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால தம்பதிகள் அதிக குழந்தைகளை பெத்துக்க சொல்லி சீன அரசே அந்நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தி இருக்கு. அதே போல ஆண்களுக்கு நிகரான பெண்கள் விகிதம் குறைவா இருக்கிறதால சீன ஆண்கள் வேற நாட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல சீனாவில இருக்க பெண்கள் குடும்ப சூழல், பணி சூழல் காரணமா மன அழுத்தத்திற்கு உள்ளாவதா தரவுகள் சொல்லுது. இதனால சீனாவில மன அழுத்தத்தோட இருக்கிற பெண்கள் தங்களுடைய மனதை இலகுவாக்க பணம் கொடுத்து ஆண்களை ஹக் பண்றது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதன்படி மேன் மம் அப்படிங்கிற ஆண்களிடமிருந்து கட்டிப்பிடிக்க இளம் பெண்கள் 50 யுவான் செலுத்தி அந்த சேவையை பெறதா சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. எதிர்பாலினத்தவர கட்டி அணைக்கிறதால உருவாகும் ஹார்மோன் தங்களை இளமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சிருக்கிறதா சீன பெண்கள் கருதுறாங்களாம். இந்த சேவையை செய்யும் ஆண்கள் மேன் மம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க பெரும்பாலும் பொது இடங்கள்ல தான் இந்த சேவையை வழங்குறதா சொல்லப்படுது. அதாவது செய்தியிடல் பயன்பாடுகள் மூலமா சந்திப்பு அட்டவணைகளை ஒருங்கிணைச்சு சுரங்கப்பாதை நிலையங்கள் மற்றும் ஷாப்பிங் மால்கள் போன்ற பொது இடங்கள்ல தான் இந்த ஹக்கிங் தெரப்பி நடக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த ஹக்கிங் தெரப்பிக்கு 5 நிமிடங்களுக்கு சுமார் 20 முதல் 50 யுவான் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த சேவையை 34 முறை வழங்கின ஒருத்தர் தான் 1758 யுவான் சம்பாதிச்சதா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில இதே போல ஒரு சேவை இந்தியாவில வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்திய இளைஞர்கள் சோசியல் மீடியாவில தங்களுடைய கருத்தை பதிவிட்டுட்டு வராங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.